வணக்கம், திஸ் இஸ் மகா எக்ஸ் இஸ் 2.8 நம்ம முதல் கணக்கு எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தென் 0 எனில் எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. 0 விட இது எல்லாமே பெருசுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இது எல்லாமே விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குது என்னது, இது மாதிரி எக்ஸ் மைனஸ் அது மாதிரி இருந்தால் என்ன சாமி சொல்லுவோம், காரணிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இது ரெண்டையும் பெருக்குனா ஈக்குவல் டு 0க்கு நான் பண்ணுறேன். இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் கியூப் equal to 0, this implies x equal to 0. 0 under cube 0 தானே. அடுத்தது x minus 1 equal to 0 implies x equal to plus 1. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஓகே. x minus 2 equal to 0 implies x equal to plus 2. ஸோ இந்த இது தான் நான் எடுக்க போகிறது. இது என்னமாக்கா அப்படின்னு சொன்னால், இடைவெளி இந்த இடத்துல பிரேக் ஆகுது, உடையுது, இந்த இடத்துல பாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் போடும்போது எக்ஸனுடைய மதிப்பு 0 போடும்போது வருது, எக்ஸனுடைய மதிப்பு 1 போட்டால் 0 வருது, எக்ஸனுடைய மதிப்பு 2 போட்டால் 0 வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் இது என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, இந்த இடத்துல நமக்கு 0 இருக்கும், இது +1, இந்த இடத்துல +2ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் இந்த இது உடையுது, பிரேக் ஆகுது. இதுதான் இன்டர்வெல், சாதகமான இடைவெளிகள். தேர்ஃபோர் சாதகமான இல்லை இடைவெளி, இடைவெளிகள் சாதகமான இடைவெளி கூட போடலாம். அப்போ எங்கேருந்துப்பா, இங்கேருந்து இதுக்குள்ளே இருக்குது, இங்கே உடையுது, இங்கேருந்து இங்கே போகும்போது இந்த இடத்துல உடையுது, இங்கேருந்து இங்கே போகும்போது இந்த இடத்துல உடையுது, இங்கேருந்து இங்கே. ஸோ மொத்தம் எத்தனை சாதகமான இடைவெளிகள், 4 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு 0, 0 டு +1, +1 டு 2 மற்றும் 2 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த இடைவெளியில் இது எது சாத்தியப்படும், எந்த மதிப்பு போட்டால் இந்த இடைவெளியில் இப்போ 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது, 0.5 இருக்குன்னு வச்சுக்கலாமா, பாதி இருக்குது, அதாவது 1/2ன்னு போடலாம். இதை போடும்போது அதனுடைய மதிப்பானது 0 விட இந்த மதிப்பு அதிகமாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே செல்லம், அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கட்டம் கட்டிக்கலாம். ஓகே சாமி, இந்த கட்டம் கட்டியாச்சு. இடைவெளிகள் இதை நான் எடுத்தோம் இல்லையா, எக்ஸ் கியூப், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு இது மட்டும் போட போகிறோம்னா மதிப்பு கிடையாது, குறியீடு மட்டும் போட போகிறோம். இதனுடைய குறியீடு என்னவா வரும், என்னவா வரும்னு போட போகிறோம். இந்த இன்டர்வெல் இதோ இங்கேருந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடைவெளியில் எதனா ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ இந்த இடைவெளி எதனா ஒரு நம்பர்னால் -1 சும்மா எடுத்து பார்க்கலாமா, இந்த கேப்பு, ஸோ இந்த கேப்பு, இதுக்குள்ளே இது. ஓகே சாமி, இப்போ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நான் சும்மா -1ன்னு எடுக்கிறேன். -1 கியூப்னா வரும், அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸாக இருந்தால் என்ன சாமி வரணும், மைனஸ். ஓகே, இப்போ -1 சேர்த்தா -2, அப்போ குறினது மைனஸ். -1 -2 சேர்த்தா -3. ஓகே, இப்போ பாருமா, இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும், பை இங்கே மைனஸ் இருக்குது, ஒத்தப்பட மைனஸ் என்னென்னு வந்துடும், மைனஸ்ன்னு வந்துடும். ஓகே, இது என்னது, கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அது 0 விட பெருசு, 0 விட பெருசு. 0 விட பெருசுலாம் எந்த நம்பர், ப்ளஸ் நம்பரு. இங்கே என்ன வந்திருக்கு, மைனஸ், அப்போ வராது இது. அடுத்தது 0 to 1, இந்த கேப்பில் என்ன இருக்கும், அரை வச்சுக்கலாமா, 0.5ன்னா அரை. ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக அரை போடுறேன். அரை கியூப் 1/2 கியூப், 1 கியூப் 1, 2 கியூப் 8 என்ன வரும், ப்ளஸ். நான் ப்ளஸில் எடுத்தால் ப்ளஸ் தான் வரும். அரையிலிருந்து 1 கழிச்சா, அரைன்றது சின்னது, பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் மைனஸ் அரை, அப்போ மைனஸ் அரை -2, 1லேருந்து கழிச்சாவே மைனஸ் வருது, அப்போ 2லேருந்து கழிச்சா மைனஸ் தானே. இப்போ மேலே பார்க்கணும், இதனுடைய குறி ப்ளஸ், இதனுடைய குறி மைனஸ், அப்போ ஒத்தப்பட மைனஸ் இருக்கும், பை, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பை மைனஸ், மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வரும், ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது, 0வை விட பெரியதுன்னு அர்த்தம். ஸோ இது ரைட், இந்த இடைவெளி வரும். அடுத்தது 1லேருந்து 2 வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் நான் 1.5ன்னு எடுத்துக்கிறேன். 1.5ன்னா யார் சாமி, 3ல் பாதி. 1.5 அப்படின்னா 1 + 2/1, குறுக்க பெருக்கி கூட்டி பை பண்ண சொன்னால்
அதான் 3ல் பாதி. ஓகே சாமி. இப்போது இது என்ன பண்ணோம், இங்கே ப்ளஸில் எடுத்தனா என்னென்ன வரும், ப்ளஸ் தான் வரும். x = 3/2. 3/2 1/2, இது 1. 1/2லேருந்து 1 கழிச்சா அரை கிடைக்கும். இன்னும் அரை ப்ளஸ் அரை. இது 1/2, இது 2. 2 தான் பெருசு. அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ். மேலே ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன தான் சாமி வரும், மைனஸ். மைனஸ் என்பது 0 விட குறைந்தது. ஸோ இந்த இடைவெளி வராது. அடுத்தது 2லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகணும். நான் 3ன்னு எடுக்கிறேன். x = 3. இது ப்ளஸில் எடுத்தால் ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. 3லேருந்து 1 கழிச்சா ப்ளஸ்ஸு தான். 2 + 2. 3லேருந்து 2 கழிச்சா ப்ளஸ் தான். அப்போ 3மே ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பை ப்ளஸ்னா ஆகிடும். ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் என்பது 0 விட அதிகமானது. ஸோ இந்த இடைவெளி வரும். ஓகே. அப்போ நமக்கு எந்த இடைவெளி மட்டும்தான் நிறைவு செய்யுது, இதுவும் மட்டும்தான் நிறைவு செய்கிறது. தேர்ஃபோர் தீர்வு கணம் என்ன சாமி எழுத போகிறோம், தீர்வு கணம் கீழே எழுதின்னு போங்க சாமி. தீர்வு கணம் எந்த கேப்லேருந்து எந்த கேப் வரைக்கும், தீர்வு கணம் எது சாமி, டிக் அடிச்சிருக்கு இல்லையா, இதை போடுங்க. அப்போ 0 to 1 சேர்ப்பு, இது +2 to ∞. ஏமாக இந்த ப்ராக்கெட் போடல, அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் என்ன சாமி அர்த்தம், 0வையும் சேர்க்கணும் 1ஐயும் சேர்க்கணும்னு அர்த்தம். சப்போஸ் நான் 0 போட்டு பார்க்குறேன், இந்த இடத்துல நான் 0 போட்டேன்னா இதனுடைய மதிப்பு 0. அப்போ இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 × 0 0. 0 × anything = 0. 0 by anything = 0. இது 0 விட பெருசெல்லாம் கிடையாது, ஈக்குவல்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம 0ன்னு எடுக்க முடியாது. ஸோ 0 போட முடியாது. நான் +1ன்னு போட்டால் அங்கே 1 - 1 = 0 ஆகிடும். இது கூட பெருக்குனாலும் 0, வகுத்தாலும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். > 0 வராது. அதுக்கப்புறம் 2 போட்டு பார்க்குறேன், இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 பை இங்கே இருக்கிறது பை 0னா வரையறுக்கவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணல சாமி, க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போடக்கூடாது. இந்த இடைவெளிக்குள்ளே தான் இருக்கும். இதுமாரி போட்டால் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடைவெளியில் இருக்கும்னு அர்த்தம். ஓகே. இதன் இடைவெளி இருக்கணும், ஆனால் 0வோ 1ஓ எடுக்கக்கூடாது. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.